േന്ദ്രിയെ പ്രതിദിക്കതി ഏകധർമ്മശാസ്ത്ര പരിപാലന സഭ വിശേഷോപന്യാസം സ്മൃതി സന്ദേശം ധർമ്മശാസ്ത്ര ശൈലികൾ. தானம் அப்படின்னா நம்மோட அதிகாரத்தோட நம்ம சொத்தாக இருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு சொத்தாக ஆக்கிறதுக்கு தானம். சொத்வ நிவர்த்தி பூர்வகம் பரஸ்வத்வ ஆபாதனம். எனக்கும் மாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, என்னுடைய சொத்து, அதை ரெண்டே கட் பண்ணி விட்டேன். இப்ப எனக்கும் மாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, இன்னொருத்தர் வந்து நிற்கிறார், அவருக்கும் மாட்டுக்கும் சம்பந்தத்தை சேர்த்து புடச்சு விட்டு விட்டேன். இதுக்கு பேரு தானம். தானம் கொடுத்த உடனே நம்மள்கிட்ட இருந்து சம்பந்தம் அந்த பொருளோட கட்டாருது. தானம் வாய்ந்தவனுக்கு அந்த பொருளோட சம்பந்தம் ஒட்டணும். இதுக்குதான் தானம்னு பேரு. இப்போ எனக்கு முன்னாடி அதிகாரத்துல இருந்தது அவனுக்கு கொடுத்த உடனே அவனுடைய அதிகாரத்துல வந்து கொடுத்து. இப்படிதான் பொருளை ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமே தவிர காசுக்கு விற்கப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காதுல நல்லா ஓதி இருக்கு. அது கேட்காத காதல ஓதி என்ன பிரயோஜனம்? சிவனன் காதல் செம்பூதுல தெரியுமா? அதனால கிரய விக்கிரயத்துக்கு யோக்கியம் அல்ல கோ பசு. கிரய விக்கிர யோக்கியமா பயன்படுத்தினா பாபம். அது உயிருள்ள பதார்த்தத்தை கிரய விக்கிரமா பயன்படுத்தப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நினைக்கிறது. பாவம் தெரியாதே சொல்றது. ஏன் தெரியுமா? கோவிலையும் பிராமணனும் இருந்தால்தான் லோகத்துல தர்மம் நடக்கும். யாகம் பண்றதுக்கு இவன் தயாரா இருக்கான். யாகத்துக்கு தேவையான அந்த ஹவிஸ தயாராக்கி கொடுக்கறது கோ. இவா ரெண்டு பேரும் தான் யாகத்தை பூர்த்தி பண்றா. அப்பேற்பட்ட ஒரு பொருளை தானம் பண்றதுன்றது ரொம்ப சக்தி. எப்படி தெரியுமா? எல்லா விதமான பசுமாடுன்னு வெறும் மாடல்ல, தேவதாத்மகமானது பசுமாடு. சகல தேவதைகளும் குடிமன்றிருக்கு. 14 லோகம் அது அடக்கம். அதுல சோமன் என்கிற தேவதையும் அக்னி என்கிற தேவதையும் நித்திய சாத்தியத்தில் இருக்கு. அப்படி ஒரு பொருளாக்கும் அந்த பசுமாடு. மிருகமா நினைக்காத. மிருகமா நீ நினைச்சேன்னா நீ மிருகம் ஆயிடுவேன். அத தேவதையா நினைக்க உனக்கு தெரியணும். எப்படி ஜபாமங்கேஷி புவனானி சதுர்தச தஸ்மாதஸ்ய பிரதானேன அதச்சாம் பிம்பயட்சமே. ஜபாம் அங்கேஷு கோவிலுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் எல்லா கோவுக்கும் பிறக்கிற போதே இந்த தகுதி இருக்கப்பா. பிராமணன் பிறக்கிற போதே பிராமணனா பிறக்கிற மாதிரி பிறக்கிற போதே தகுதியோட பிறக்கிறது. ஜபாமங்கேஷு அதனுடைய அங்கங்கள் இருக்க. கொம்பு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, பல் இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, உதரம் இருக்கு, எல்லாம் இருக்க. இந்த அங்கங்கள் எல்லாம் தேவதா சாநித்தியம் குடிகொண்டிருக்கு. அதனால தனிப்பிறவி இருக்கும். மிருகத்திலேயே தனிப்பிறவி. அதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. யுவாம் அங்கே சந்தி 14 லோகம் பூர்வூசம் அங்கன தவசோக்கியாக்கிய அதன விதன சுகல விதாதன தனாதன மகாதன பாதராக்கிய 14 லோகங்களும் அதில் அடக்கம். ஒரு கோவை கொடுத்தா அந்த பிரபஞ்சத்தையே தானம் கொடுத்த மாதிரி உள்ள பலன் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும்? கோவை கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணணும்னா, வெறுமனை கோவை கொடுத்தா போறாது, அதை பூஜை பண்ணி கொடுக்கணும். பூஜை அதனுடைய கிருஷ்ணபாகத்துல பண்ணணும். அங்க மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கா, அந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணி அதை கொடுக்கணும். கோவிலுடைய 5 பொருள்கள் இருக்க பரிசுத்தமாக்குறது. லோகத்தையும் நம்மையத்தையும் பாபத்தையும் போக்குறதுப்பா பஞ்சகவியம். அதை நீ சாப்பிட்டா என் பகர்ச்சி கதம் பாவம் தேகே திருஷ்டி பாவனே பிராசனம் பஞ்சகவியஸ்ய ஜகத்வப்தி நிவேந்திரம். இப்படி ஒரு பரிசுத்தமான கோவை தானம் பண்ணினா பெரிய புண்ணியம். அது ஒண்ணு பண்ணினாலே போடும். என்ன பண்ணுவது தெரியுமா? நீ வைதரணி நதியை தாண்டி போறான் செத்து போனவன். வைதரணி நதினு ரத்த பிரவாகமா இருக்கக்கூடிய நதி. அதுக்கு ஆழம் எவ்வளவுன்னு தெரியாது, அகலம் எவ்வளவுன்னு தெரியாது. அதை தாண்டித்தான் எவனை சந்திக்க போனோம். இந்த செத்து போன ஜீவாத்மா போகிறதுக்கு வழி இல்லாத முழிச்சுக்கிட்டு இருக்கான்.
கூட எங்கேருந்து ஒரு வைதனுடைய கோதானம் பண்ணினாங்கன்னா அந்த கோருக்க அது அனாயாசமா வைதனுடைய தாண்டுவிடா. அதுக்கு ஆழமும் தெரியாது, அகலமும் தெரியாது. அவன் என்ன பண்ண, இந்த புள்ள தானம் பண்ணினா எப்படி தானம் பண்ணுவான்? அந்த புச்சத்தை வாழை பிடிச்சு கையில கொடுக்கிறான். அந்த இவன் போறோடு வைதனியை தாண்டி போறோடு அங்க ரெடியா இருக்கிறான். குளிச்சிருந்து இருக்கிறான், போக முடியலன்னு தத்தளிக்கிறான். இந்த தானம் கொடுத்தோம்னா அந்த கோ அங்க வந்து சாதிச்சு அடையும். கோவோடு வாழை பிடிச்சிருந்தா அந்த கரையை தாண்டுவார். வைதனி உத்தாரணார்த்தம் யமத்வாரே குரே கோரே சப்தா வைதனி நதி தாம் தாரைது விச்சாமி கிருஷ்ணாங்காம் பிரகதாமியம். எடுத்து மாறு புஷ்பத்தை கர்மதாத்திரம் சொல்ல சொல்லு. அவ்வளவு பெருமை கோதானத்துக்கு உண்டு. என்ன இடம் தெரியுமோ? கோதானத்தை கொடுக்கிறோடு அந்த பிராமணனை உட்காந்து வச்சு விசிஷ்ட பிராமணனா இருக்கலாம். என்ன விசிஷ்ட பிராமணன்? சோத்ரியன். 6 சோத்ரியன் உகந்தவன். எப்படி? ஜென்மனா ஜாயதே பிராமணா கர்மனா ஜாயதே விடா வித்யா யாரு விப்ரஸ்வம் திருவிஹி. 3 தகுதியை உடையவன் பிராமணனை உட்காந்து வச்சு அவங்கிட்ட இந்த கோவை கொடுக்கணும். கொடுக்கிறோடு எப்படி சொல்லணும்? விஸ்வ சாதன பூதாயா விஸ்வஸ்ய அகப்பிரணாகதி விஸ்வரூபதரோ தேவா பிரியதா அனயாகவா. யஜ்ஞ சாதன பூதா, யாகத்துக்கு சாதனமான ஆஜ்யத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறவள். யஜ்ஞ சாதன பூதா யா விஸ்வஸ்ய அகப்பிரணாகதி, லோகத்தில் இருக்கிற பாபத்தை எல்லாம் போகிறாப்பா. விஸ்வாந்திர சப்தத்துக்கு லோகம், விஸ்வாந்திரத்துக்கு எல்லா சர்வார்த்தமும் உண்டு. எல்லா பாபத்தையும் போகிறான். அதனால போகாத பாபம் ஒன்றுமே இல்லை. விஸ்வஸ்ய அகப்பிரணாகினி, பிரகல்கே வகிக்கிறான். சரி, தலை மூக்காத பாபம் இன்னொருத்தா வராது. விஸ்வரூப தரோதேவா, விஸ்வரூபத்தை தரிசிந்த ஒருத்தர் இருக்காரு பாரு. லோகாகாரமா பிரபஞ்சாகாரமா இருக்கக்கூடிய சாட்சான் அந்த பொருள் இருக்காரு விஸ்வரூப தரோதேவா. அதையா பிரியதா அடையாகவா. இந்த கோபம் கொடுத்தேன்னா அவன் பிரீதி அடையறான்பா. அப்படி ஒரு சாட்சான் பரம்பிரம்மத்துக்கு பிரீதி உள்ள விஸ்வரூப தரத்தை லோகத்தையே உருவமாக காட்டியிருக்காரு. பரமேஸ்வரனும் காட்டினார், மகாவிஷ்ணுவும் காட்டினார். எல்லாம் விஸ்வரூபன். பரமேஸ்வரனுக்கு விஸ்வரூபமே பேரு. இவர் விஸ்வரூபத்தை எடுத்தாரு பேரு. அவர் சொரகா விஸ்வரூபன். விஸ்வரூப விஸ்வரோதுடோ விஸ்வரோத விஸ்வரத்மாத சம்பாவம் தியானவதிசம்பதத்ரை யாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகா. அப்படி விஸ்வரூபருக்கு இந்த கோதானத்தினால பிரீதி ஆயிடுறது. அப்படி ஒரு பிரீதி நீ பண்ணினீன்னா உன்னுடைய பாபம் எல்லாம் அழிஞ்சு மனசு கழுவாய் பகவான் கிட்ட பிரீதி ஏற்பட்டு அதுல ஏகாகிரதை வந்து புத்திக்கு கழுவு ஏற்பட்டு நல்ல வழியாகவே காமிக்கும். அதை காமிச்ச உடனே இந்த லோகத்துல சகல ஸ்ரேயஸோடையும் சாகர வரைக்கும் சந்தோஷத்தோட இருந்து அனாயாவே நம்ம மரணத்தை தப்பிச்சு சாக்கால் விஸ்வரூபனோட நிரந்தர கலக்கக்கூடியதான ஒரு பெரிய தனத்தை உனக்கு அள்ளி கொடுக்கறது சாமான்யமா ஒரு பசுமாடு. அதனால அதனுடைய பெருமையை புரிஞ்சிருந்து பசுமான தானம் கொடு. அது உனக்கு எல்லாத்தையும் செய்யும். உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிறைய ஓவரஃப்ளோவா இருக்கு உங்கள்கிட்ட பணம். கண்டத்தை எல்லாம் கொடுக்காத. பசுமான வாங்கு, பூஜை பண்ணு, தானம் பண்ணு, பசுமான காப்பாற்று. அதுதான் உனக்கு சேயத்து. அதுதான் சொல்லி இருக்கு. எங்க பார்த்தாலும் சொல்றேன் கோபிராமணி சுகம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றேன். கோபத்தானே சொல்றேன். அப்பதான் பிராமணையே சொல்றேன். ஓம் பிராமணே சுகம் புண்ணியாவாதம் சொல்றதெல்லாம் கோபியும் பிராமணையும் வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்கேன். தெரியலையா உனக்கு? அதனுடைய பெருமை எத்தனை தடவை சொல்றேன். எங்கெல்லாம் புண்ணாக நடக்கிறதோ கோ பிராமணத்தில் சுகம் போகுதுன்னு சொல்றீங்க. எங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண அங்கெல்லாம் கோ பிராமணத்தில் சுகத்துரோகா. இப்படி கோவதான் முன்னாடி வந்து இருக்கிறாரா, பின்னாடிதான் பிராமணனே வரா. அதனால அவருடைய புரிஞ்சிருந்து கோதாரம் பண்ணி செயற்கை அடைஞ்சு நம்முடைய தர்மத்துக்கு உன்னோட பங்கை செலுத்தி நீயும் பெருமைகிறாய், எல்லாரையும் வாழ வைக்கிற ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நீ பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சாஸ்தாங்க பிரணாமத்தோட உன்னை கேட்டுக்கிறேன். நல்லா செய்ய நல்லா இது அடுத்த அடுத்து இன்னொன்னோட வரேன்.